அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மாறிக்கொண்டே இருக்கிறது காலம். யாருக்காகவும் எதற்காகவும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது நேரம். அப்பேற்பட்ட இந்த காலமும் நேரமும் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும், நமக்கு நல்ல நேரம் கிடைக்க வேண்டும் என எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட நேரமும் காலமும் உங்களுக்குடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிடைத்திருக்கிறது 2 மாதம். அதை பயன்படுத்தி கொண்டா இனி எப்பேற்பட்ட உயிரினத்தினையும் நீங்க எளிதாக எட்டி பிடிக்க முடியும். கன்னி ராசியில பிறந்த நண்பர்களுக்கு தாங்க சொல்றேன். உங்களுக்குரிய பதிவு தான் இது. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் பிரகஸ்பதி சுபர் இவருடைய கடைக்கண் பார்வையானது கிடைத்து கொண்டு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலத்தினை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கீங்க. ஆமாங்க, கன்னி ராசிக்கு 9ஆம் வீடான ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. ஜென்மத்தில் கேது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பல இடத்துல உங்களை காப்பாற்றி கொண்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். மயிரிழையில் உயிர் தப்பியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்கள் விஷயத்தில் 100% பொருத்தமாக இருக்குங்க. அது இந்த 2024 கேதுவினுடைய சேர்க்கை, குருவினுடைய பார்வை, இந்த ரெண்டும் பல விதத்தில் உங்களுக்கு தெளிவினையும் ஞானத்தினையும் அறிவினையும் நிச்சயமாக கொடுக்கும். நிச்சயமாக ஒரு 3 காரியத்தில் நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. அதில் முதல் காரியமாக வேலை. கண்டிப்பாக வேலைங்கிறது எதிர்பார்த்த நன்மையுடையதாக இருக்குங்க. உயர் பதவி வாய்ப்பு, சம்பள உயர்வு, முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உண்டு. 2வதாக பார்த்தோம்னா மருத்துவ செலவு, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குங்க. பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். இது ஒரு பக்கம் நடக்கும். தேவையெல்லாம் நிவர்த்தியாகும். சர்ப்பதோஷம், செவ்வாதோஷம், பித்ருதோஷம் என ஏதாவது ஒரு தோஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகுங்க. உங்களுக்கு உரிய அந்த தடையானது விலகி நிச்சயமாக மங்கள காரியம் நடைபெறும். இதுக்குரிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்ரம் அடைய போகிறாருங்க. ஸோ அந்த காலத்துக்கு முன்னாடி இந்த காரியத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் நிறைய நண்பர்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் பழக்க வழக்கங்களையும் உருவாக்கி கொடுப்பாரு. அந்த வழியில் புதிய நபர்களுடைய தொடர்பு, புதிய ஒரு உலகத்திற்கான ஒரு மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். இதை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் வக்ரம், அதுவும் 6ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்காருங்க. எதிரி, கடன், நோய் இவற்றை கொடுக்கக்கூடியவர் வக்ரமாக இருக்கும்போது கடனை அடைத்து கொள்வது, எதிரியை வீழ்த்துவது, நோயை தீர்த்து கொள்வது நல்லதுங்க. சனி பகவானுடைய வக்ரமானது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க. அப்போ இந்த நவம்பருக்குள்ளே எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி அழைத்து கொள்ள முடியும், குறைத்து கொள்ள முடியும். இந்த காலத்தை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானுடைய வக்ரம், குரு பகவானுடைய பார்வை இதெல்லாம் கிடைக்கிற பெரிய விஷயம்ங்க. அதிர்ஷ்ட யோகம்னு சொல்லலாம். அதை விட்டுறாதீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கரையேறணுங்க. நிச்சயமாக எட்டாத உயரத்தை தொட போறீங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முயற்சிகளை தொடருங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஜென்மத்தில் இருக்காரு கேது, அதனால் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஜீவசமாதி வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகள் கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.